அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் டெல்லி பயணம். எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அதிமுக அலுவலகம் டெல்லியில் புதுசாக திறந்துருக்கோம், அதை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. அந்த சந்திப்பு முடிச்சுட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். என்டிஏ கூட்டணி 2026 வெல்லும், அது வெல்றப்ப ஊழல் மது இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை. முதலில் ஒரு சந்திப்புக்காக எடப்பாடி அவர்களும் சரி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் காத்திருந்த காலங்கள் உண்டு. சந்திக்காமலேயே திருப்பி அனுப்பப்பட்ட அவமான பொழுதுகளும் உண்டு. ஆனால் சந்தித்திருக்கிறார்கள், நெடுநேரம் உரையாடி இருக்கிறார்கள் என்பது அவர்கள் விதிக்கின்ற அல்லது விரிக்கின்ற ஒரு பொறி, ஆபத்தான பொறி என்பதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது. நான் பல உரையாடல்களில் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். தமிழகத்திற்கு நிகழ்ந்த ஒரு நன்மை என்பது 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில கட்சிகள் 2 அதிகாரத்தை கட்டுப்படுத்தி இருக்கின்றன. ஏற்கனவே புதுடில்லி சர்வாதிகாரம் எங்கும் எல்லாவற்றிலும் வியாபித்து விரிகின்ற காலத்தில் தமிழகத்திற்குள்ளும் புதுடில்லி சார்ந்த சர்வாதிகாரம் நிலை பெறுவதற்கு நீங்கள் வழிவகை செய்யாதீர்கள் என்பதுதான் நமது வேண்டுகோளாக இருக்கும்.